சார் வணக்கம். வணக்கம். அமெரிக்காவினுடைய மேயர் தேர்தலில் ஜோரான் மம்தானி அப்படிங்கிறவர் ஒரு இடதுசாரி செயல்பாட்டாளர். அவர் சோசலிச சிந்தனை கொண்ட ஒரு இடதுசாரி. அவர் இன்னைக்கு அந்த மேயர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாரு. இது ஒரு சிறப்புமிக்க ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கப்புறம் எலான் மஸ்க் இவங்களுடைய பொய் பிரச்சாரங்கள் எல்லாத்தையுமே உடச்செறிஞ்சிட்டு பெருவாரியான மக்கள், அந்த ஜியோனிச தத்துவத்துக்கு எதிரான மக்களே அதுவும் சனநாயக வெள்ளையர்கள் கூட இவங்களை ஆதரித்து இவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தேர்தல் முடிவு. ஜோரான் மம்தானி கிட்டத்தட்ட 34 வயதான ஒரு இளைஞர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். உலகத்தின் மிகச்சிறந்த சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய நியூயார்க், உலக சுற்றுலா பயணிகள் ஒரு முறையாக போய் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இடம், உலகத்தின் மிகச்சிறந்த நிறுவனங்களுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய இடம், இப்படி உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு நகரம் அப்படிங்கிறது நியூயார்க். தூங்கா நகரம் நம்ம மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது ஒரு தூங்கா நகரம். அப்படி இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக இன்றைக்கி ஒரு ஜோரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுது. இந்த ஜோரான் மம்தானியினுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, நிறத்தால், மொழியால், இனத்தால் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. பாலஸ்தீன மக்களுக்கான ஜனநாயகம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் சார்பாக தொடர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களை ஒன்றிணைக்க வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் மக்களுக்கு, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அங்கே பெரிய அளவில் மக்கள், கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் பெரிய அளவில் போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க. அதில் இவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு 4ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் ஒரு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது உலகளவில் ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மிக பெரும் தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், முற்போக்கு சிந்தனைவாதிகள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஊடகங்கள், தொழிலதிபர்கள், எலான் மஸ்க் இப்படி போன்ற பலரும் இவர் வந்துடவே கூடாதுன்னு பெரிய அளவில் வேலை செஞ்சாங்க. ஊடகங்கள் இவருக்கு எதிராக வேலை பார்த்தாங்க. ஒருபடி மேலே ட்ரம்ப் அவர்கள் இவர் ஒரு கம்யூனிஸ்ட், இவர் இந்த மாநிலம், இந்த நகரமே சீரழிஞ்சு போயிடும் அப்படின்ற கடுமையான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தினாங்க. அதையும் மீறி உடைச்சி இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அமெரிக்காவினுடைய வரலாறு அப்படின்னா அது பல தேசத்து மக்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்கா பூர்வீகம்ங்கிறது யாருக்குமே சொந்தம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரம்ப்பே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மன் ஆரிஜின், அவங்க தாத்தா 2 தலைமுறைக்கு முன்னாடி ஜெர்மன்லேருந்து வந்தவர் அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார், இட்டாலியன்னு சொல்கிறார், மாறி மாறி சொல்கிறார். ஆனால் அவர் 2-3 தலைமுறைக்கு முன்னாடி வந்தவர் தான். அமெரிக்காவில் வாழக்கூடிய பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வேறு வேறு நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து ஒரே கூட்டமாக இங்கே வாழ்கிறாங்க. கொலம்பஸ் கண்டுபிடிச்சப்போ அந்த அமெரிக்கா ஒரு பெரிய நாடு கிடையாது, சுமார் பனி பிரதேசம், காடுகளாக இருந்த நாடு தான். அப்போ பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க அங்கே வாழ்கிறாங்க. அப்போ அந்த நாடு யாருக்கும் சொந்தம் கிடையாது. அந்த நாடு அங்கே இருக்கிறவர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. ஒரு 3 தலைமை அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் விளையாட சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா கப்பலில் வந்தார், எங்கள் தாத்தா ஃப்ளைட்டில் வந்திருப்பார், அவ்வளோதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். இது கருப்பு இனத்தவர்கள் இருக்கிறாங்க, வெள்ளை இனத்தவர்கள் இருக்கிறாங்க, அரேபியன்ஸ் இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லோரும் 2-3 தலைமுறைகளாக அங்கே வாழக்கூடியவர்கள். இப்போ இந்த ஜோரான் மம்தானி யார் அப்படின்னு பார்க்குறப்ப, ஜோரான் மம்தானியினுடைய அம்மாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. ஃபேமஸான ஒரு நபர் மீரா நாயர் அப்படின்னு ஒரு டைரக்டர் கேள்விப்பட்டிருப்போம். சலாம் பாம்பே, அப்புறம் நிறைய படங்கள் அவங்க இயக்கியிருக்கிறாங்க. தமிழ் படங்களும் இயக்கியிருக்கிறாங்க, ஆங்கில படங்களும் இயக்கிறாங்க. அந்த மீரா நாயர் தான் இந்த ஜோரான் மம்தானியோட அம்மா. இவங்களுக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்குது. சலாம் பாம்பேன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மீரா நாயர் யார் அப்படின்னா, அவங்க பூர்வீகம் மலையாள தேசத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க அப்பா ஒரு கலெக்டராக இருக்கார். யார், நம்ம மீரா நாயருடைய அப்பா கலெக்டராக இருக்கிறாரு. அவங்க ஒரிசா புவனேஸ்வர்லேயே போய் செட்டில் ஆகிடுறாங்க. அங்கேயே பிறந்து வளர்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் கல்லூரி படிப்பை டெல்லியில் படிக்கிறாங்க. ஹையர் எஜுகேஷனுக்காக அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா போனப்போ தான் மெஹமூத் மம்தானி அப்படிங்கிற ஒரு இந்தியரை சந்திக்கிறார். அவர் யாருன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். அவருடைய பூர்வீகம் குஜராத். அவர் ஒரு பெரிய கல்வியாளர். உகாண்டாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பேராசிரியராக இருக்கார், அப்புறம் சான்சலராக இருக்கார். ஒரு கல்வியாளர், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர், இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் தான் மெஹமூத் மம்தானி. இந்த மெஹமூத் மம்தானி தான் மெஹமூத் மம்தானியும் மீரா நாயரும் ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க.
அந்த தேவ்தத் மம்தானிக்கும் மீரா நாயருக்கும் பிறந்தவர் தான் இந்த ஜொஹ்ரான் மம்தானி. இவர் தான் அவங்களுடைய பையன். இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி உகாண்டாவில் போய் செட்டில் ஆகிறாங்க. கணவன் மனைவி உகாண்டாவில் செட்டில் ஆகிறாங்க. இந்த ஜொஹ்ரான் வந்து உகாண்டாவில் தான் பிறக்கிறார். 7 வயது வரைக்கும் உகாண்டாவில் தான் இருக்காங்க. 7 வயதுக்கு பிறகு தான் அவங்க நியூயார்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஷிஃப்ட் ஆகிறோடனே கல்லூரி படிப்பை வந்து அங்கே படிக்கிறார். அவருக்கு 34 வயசு தான் இப்போ ஆகுது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் திருமணம் பண்ணிட்டார். அவங்க திருமணம் பண்ண மனைவி கூட ஒரு சிரியான வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவங்களும் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்காங்க. அவங்களும் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். பிபிசி போன்ற முக்கியமான ஊடகங்களில் அவங்க வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்காங்க. அவங்களும் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான். அவங்களும் வந்து 2 பேரும் இப்போ தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அவருடைய பின்னணி. அவங்க அப்பாவும் ஒரு கல்வியாளர், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், அம்மா ஒரு திரைப்பட இயக்குனர். இப்படி பல்வேறு முகங்கள் இருக்குது அவருக்கு. அவருக்கு அது படிக்கிற காலத்துலேருந்து இந்த மாதிரியான சோசியல் சம்மந்தமான விஷயங்களில் வந்து அவர் தொடர்ந்து பார்க்குறாரு. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் வந்து ரொம்ப முக்கியமான கட்சி. ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஒன்று ரிப்பப்ளிகன் பார்ட்டி. குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி. குடியரசுக் கட்சி தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. ட்ரம்ப் அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அந்த கட்சி தான் இன்றைக்கி வந்து தோல்வியை தழுவிருக்கு. ஜனநாயக கட்சி ஏற்கனவே போட்டிட்டு தோல்வியை தழுவின கட்சி. நம்ம இந்த ஜனநாயக கட்சி சார்பில் தான் நம்ம ஹிலாரி கிளின்டனு, இந்த கமலா ஹாரிஸ் இவங்கெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதாவது ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க. இவர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி வந்து ஒரு தேர்தலை சந்திக்குது. அதில் இவர் ஜெயிச்சிருக்கார். இவர் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறாரு. அந்த இஸ்லாமிய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்கிறாரு. தொடர்ந்து சமுதாய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கார். அப்படிப்பட்டவரை அங்கே நியூயார்க் நகரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இன மக்களும் வாழ்கிறாங்க. கருப்பினத்தர் வாழ்கிறாங்க, வெள்ளைகள் வாழ்கிறாங்க, அதே போல் வந்து அரேபியன்ஸ் இருக்கிறாங்க, இந்திய வம்சாவளி இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஒரு ஒரு குட் சைனாக பார்க்கப்படுது. என்னென்னா ஜனநாயக வெள்ளையர்களும் அதை ஆதரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு மாற்றத்தை உலகம் முழுவதும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதை அப்படி தான் பார்த்துக்கணும். மாற்றத்தை ஒரு வேணும், முற்போக்குத்தனம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தூக்கி எறியணும். ஏன்னா அந்த பாலஸ்தீன மக்களினுடைய அந்த வேதனையை, அந்த சிறு சிறு குழந்தைகள் படக்கூடிய துன்பத்தை யாருமே தாங்கிட முடியல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னா ஒரு ரொம்ப லேசியான லைஃப் ஸ்டைல். 5 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 2 நாள் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவாங்க. பெருசாக சொத்து பத்துக்கள் சேர்த்து வச்சிட மாட்டாங்க. வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டாங்க. 60 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, 60 வயசில் டைவர்ஸ் பண்ணால் பண்ணிடுவாங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க, டூர் போனால் டூர் போவாங்க. பெருசாக வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மெனக்கெடுதல், ஒரு சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வந்து எதுவுமே அவங்க பார்த்துக்கணும். இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு போர், யுத்தம், நம்ம இங்கே நல்லா சாப்பிட்றோம், தூங்குறோம், நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஆனால் ஒன்றுமே அறியாத ஒரு பச்சை குழந்தைங்க குடிக்கிறதுக்கு பால்களோட இல்லாமல் அங்கே வேதனைப்படுறதெல்லாம் பார்க்குறப்ப அவங்கள வந்து அதை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது, அவங்களை ரொம்ப யோசிக்க வைக்குது. அவர்களை எதிர்த்து போராடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்கன்னு அங்கே மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை ஒரு கையில் எடுத்து தைரியமாக கையில் எடுத்து பண்ணி அதில் ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறதான் முக்கியமான இந்த மாதிரி சித்தாந்தத்தை, இந்த மாதிரியான சிந்தனை உடைய, அது வெளிப்படையாக அறிவித்த ஒரு நபரை வந்து அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இதில் இன்றைக்கி இந்தியாவை சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் பிரசாத் பூஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது சம்மந்தமாக ஒரு கருத்து ஒன்று பதிவு போட்டிருக்காரு அவருடைய இதில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து வரவேற்கத்தக்க விஷயம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்குறோம். ஆனால் இது வந்து அங்கே வந்து வாக்குச்சீட்டு முன்னாடி தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவரை கனெக்ட் பண்ணிட்டு இந்தியாவினுடைய ஒரு முன்னணி வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வந்து அதை இது பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து எப்படின்னா, இது மட்டும் கிடையாது. இன்றைக்கி பல மாகாணங்களில், அதாவது அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பல மாகாணங்களில் வந்து இன்றைக்கி அல்தாஃப் அப்படின்னு ஒருத்தர் கூட சின்சினாட்டி ஒரு ஸ்டேட்டில் அவரும் வெற்றி பெற்றிருக்கார். அவரும் இந்த மாதிரியான டெமோக்ராட்டிக் பார்ட்டியில், ஜனநாயக கட்சியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. பலரும் வந்து இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆளும் கட்சி படு தோல்வியை சந்திச்சிருக்கிறது. ட்ரம்ப் பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். ஏன் சந்திச்சிருக்கிறார்? அவருடைய செயல்பாடுகள் என்ன? ஏன் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே அந்த மக்கள் மத்தியில் ஏன் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, ட்ரம்பினுடைய செயல்பாடுகள். அதாவது குடியேற்ற முறைகளில் அவர் காட்டிய கடுமை, டாக்ஸ் பிரச்சனை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாக அந்த நாடே அரசாங்கம் ஷட் டவுன் ஆகிப்பட்டிருக்கு. அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அரசாங்கம் செயல்படலை, பொருளாதார ரீதியாக காரணம் காட்டி அந்த நாட்டை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சிந்தனையை கொடுத்துருக்கு. என்னன்னா, நம்ம நம்பி வாக்களித்தோம், இவருடைய செயல்பாடுகள்லாம் தன்னிச்சையாக இருக்குது, ஒரு சார்பாக இருக்குது, வேறு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாரு, முற்போக்குவாதமாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது. அது வந்து அவருக்கு பெரிய பேக்ஃபேராக இருக்குது. இந்த வெற்றிங்கிறது ஒரு குட் சைனாக அங்கே இருக்க மக்கள் பார்க்குறாங்க. இப்போ இதில் இன்னொரு கேள்வி ஒன்று வருது சார். என்னென்னா, எலான் மஸ்க் வந்து கடுமையாக இவரை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன?
அவர் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் தான், இந்த டெஸ்லா கம்பெனியினுடைய தலைவர். அப்போ அவர் வந்து இந்த மம்தானிக்கு எதிராக வேலை செய்வதற்கான காரணம் என்ன? இல்லை, இந்த கவர்மெண்ட் உருவானதில் வந்து எலான் மஸ்கினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. ட்ரம்ப்பை உருவாக்கி கொண்டு வந்து வச்சதில்லை. அப்போ அவரும் வந்து ஏறக்குறைய இந்த முற்போக்கு சிந்தனை உள்ள நபர் தான். அப்படி இருந்தும் கூட அவர் வந்து அந்த பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவார். அவரால் இந்த ட்ரம்ப்பினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு எலான் மஸ்க் ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணார். பொருளாதார ரீதியாகவும் சரி, பிரச்சாரமும் சரி சப்போர்ட் பண்ணார். அவருடைய வெல்விஷராக இருக்கார். அரசாங்கத்தினுடைய பல ஸ்கீமை அவர் தான் கண்காணிக்கிறார். செலவினங்களை குறிக்கிறதுக்காக குழு போட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபினுடைய செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கு தலைவரே எலான் மஸ்க் தான். இப்போ அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கார், ஒரு நண்பராக இருக்கிறாரு. அப்படிக்கும் தனக்கு அவருக்கு எதிராக ஒரு நபர் உருவாகிறதுக்கு அவர் எப்படி ஒத்துக்குறாரு. அவருடைய பிரச்சாரம் இவருக்கு எதிராக நிறையா பண்ணார். ஊடகங்கள் புறக்கணிச்சாங்க, நிறைய பிரச்சாரங்கள் நடந்துச்சு. அதை மீறி வந்திருக்கிறார். இன்னொரு விஷயத்தில் ஸ்பெஷலாக ஒன்று பார்க்கணும் என்னென்னா, அந்த அமெரிக்க மண்ணில் அந்த ஜியோனிச தத்துவத்தை வந்து பெரிய அளவுக்கு இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகுவை வந்து வந்தால் கைது பண்ணுவேன், அப்போ கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் அதில் ரொம்ப அப்படி ஒரு ஓப்பன் டிக்ளேர் பண்ணி ஒருத்தரை அனைத்து மக்களும் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இது உலகளவுக்கு ஒரு பாடத்தை சொல்லுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா மண்ணில் அதுவும் குறிப்பாக நியூயார்க்கில் காலை வச்சார்னா இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகுவை நான் கைது செய்வேன், நான் ஆட்சிக்கு இன்றைக்கி அதிகாரத்தில் உட்கார வச்சு நான் கைது செய்வேன் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி ஓட்டு கேட்குறாரு. ஆனால் அதை ஆதரித்து ஓட்டு போட்டு அவர் இன்றைக்கி மேயர் ஆக்கியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நெதன்யாகு மேல் உள்ள ஒரு வெறுப்பு இருந்திருக்கு அப்படி தான் பார்க்கணும். அப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஓப்பனாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாகவும் நெதன்யாகுக்கு எதிர்ப்பாகவும் அவர் பிரச்சாரமே பண்ணுறாரு. அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கிட்டு அவரை ஏற்றுக்கிட்டு அன்றைக்கி அவரை வந்து வாக்களிச்சு பெருவாரியான வாக்குகள், ஜஸ்ட் பாஸ்லாம் கிடையாது, பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. உலகம் முழுவதும் அமைதியை தான் நினைக்கிறாங்க மக்கள். அப்போ அதை நோக்கி தான் போகணும். இந்த ஒன்றும் பழமைவாதம் பேசிக்கிட்டு, ஒன்றும் ஊர் பெருமை பேசிக்கிட்டு, நம்ம ஒரு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு அந்த மாதிரி அதை மக்கள் விரும்பலை அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது. இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. அதில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்கள், அவருடைய பெயரை கோட் பண்ணி அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய இந்த வெற்றி தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு மக்களை சந்தித்து அவர் பேசுகிறார். முதல் பேச்சில் வந்து இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசி ஒரு வார்த்தையை கோட் பண்ணி பேசுகிறார். இன்றைக்கி பல பின்னேற்றத்திற்கு அவர் தான் காரணம்னு இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜவஹர்லால் நேருவினுடைய புகழை இன்றைக்கி வந்து வேறொரு தேசத்தில் நம் மண்ணிலிருந்து போனவர் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு யுகம் வரலாற்றில் ஒரு தருணம் வந்து அரிதாகவே தோன்றும். வரலாற்றில் வந்து அது வந்து இப்போ இந்த எப்போ பேசினார்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு அவர் பேசின பேச்சு, அது முக்கியமான பேச்சு. அந்த பேச்சு தான் அவர் சொல்கிறாரு, வரலாற்றில் ஒரு தினம் அரிதாகவே வருகிறது. நாம் பழையதிலிருந்து புதியதற்கு அடியெடுத்து வைக்கும்போது ஒரு புது யுகம் முடிவடைகிறது. நீண்ட காலமாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தேசத்தின் ஆன்மா வெளிப்படுகிறது. இதை வந்து எப்போ சொல்கிறாருன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு மக்களை பார்த்து பேசின ஒரு வார்த்தையை அதை நம்ம கோட் பண்ணி இவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது உண்மையிலேயே அவர் இன்னும் இந்தியாவை ஒன்றும் மறக்காமல் தான் இருக்கிறாரு, நேருவை மறக்காமல் தான் இருக்கிறாரு. நேருவை பற்றி பேசினா பல பேருக்கு இங்கே எரிச்சலாக வேறு இருக்கும். இருந்தாலும் அவர் பேசியிருக்கிறாங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.